போன எபிசோடுடைய முடிவில் ராட் ரொம்பவும் கொடூரமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்னாச்சு? உயிர் பிழைச்சாரா இல்லை உயிர் பிழைக்கலையா? இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரூடி அவருடைய தம்பி என்னானார்? வெளியூர் போனார். அதுக்கப்புறம் ஏன் ரூடி ராடுக்கு கால் பண்ணவே இல்லை? இந்த ஒரு கோணத்தில் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிகவும் அதிகமான கேள்விகளோட இந்த ஒரு எபிசோடை தொடங்குகிறோம். அந்த கேள்விகளுக்கு உண்டான விடை எல்லாமே இந்த ஒரு எபிசோடில் உங்களுக்கு கிடைச்சிரும். வெல்கம் டு எபிசோட் 11 டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எந்த விதமான டார்க் வெப் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத ராடுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, மிகவும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொண்ட ரூடிக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நம்ம ராடோடைய சாப்டரை இப்போ இந்த இடத்துல நிறுத்திட்டு ரூடியோடைய சாப்டரை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரூடி அண்ணன் ராட் கிட்ட நான் வெளியூர் போயிட்டு வரேன், ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் உண்மையிலேயே ரூடி எங்கே போனாருன்னு நினைக்கிறீங்க? ரூடிக்கு பார்த்திங்கன்னா டார்க் வெப்பில் ஒரு கான்டாக்ட் கிடச்சிருக்கு. அந்த கான்டாக்டின் மூலயமா அவங்க பார்த்திங்கன்னா லைவ் டார்ச்சர், ஹியூமன் டார்ச்சரை ஷோகேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு $2000 பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கும் போயிருக்காரு. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கராஜ் மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ அந்த ஒரு கராஜுக்குள்ளே ரூடி என்டர் ஆகுறாரு. கராஜுக்குள்ளே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. ஆனால் அந்த கராஜுக்குள்ளே யாருமே இல்லை, வெறும் கேமராக்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. சரி, இடம் சேஃபாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கராஜுக்குள்ளே மேலும் நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக உள்ளே போன உடனே ஒரு சின்னதாக ஒரு பிளாக் ரூம் மாதிரி ஒரு ரூம் செட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரூம் பார்த்திங்கன்னா கிளாஸில் சரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ளே இருந்து பார்த்தா வெளியே யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் வெளியில இருந்து பார்த்தா உள்ளே யார் இருக்காங்கன்றது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரூடி அந்த கிளாஸுக்கு வெளியே போய் நிற்கிறாரு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே நிறைய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரூமுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் க்ளோஸ்டு டோர்ஸ் இல்லையா, எல்லா கதவுகளும் மூடிட்டா ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இடத்துல ஆல்ரெடி ஒரு மெக்கானிசம் மாதிரி செட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போக 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 உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பைத்தியகாரத்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆக்சிஜன் கம்மியாகிட்டே இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த பொண்ணுனால் சுவாசிக்க முடியல. அந்த பொண்ணு துடி துடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு காட்சியை யார் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வெறும் ரூடி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரூடியை தவிர அந்த இடத்துல வேறு யாருமே கிடையாது. இந்த ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போகிறது, இந்த மாதிரி எல்லாமே ரிமோட் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் யார் பண்ணுறாங்கன்றதும் கூட ரூடிக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நேரில் லைவில் பார்க்கறதுக்கு ரூடி பார்த்திங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். அப்படியே பயங்கர அடிமை மாதிரி ஆகிட்டு இருக்கான் அந்த ஒரு ஹியூமன் டார்ச்சருக்கு. ஐயோ, அந்த பொண்ணு துடிக்கிறத ரூடி ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ டீப் டவுன் யோசிச்சு பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய சைக்கோ ஆகிட்டு இருக்கான்னு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு டார்ச்சரில் போயிட்டு இருக்குங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த பொண்ணு லைட்டாக மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிக்குது. ஸோ மயக்கம் போட்டு கீழே விழுந்த அந்த பொண்ணு அப்படியே கை காலெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது, வாயிலிருந்து நுரத்தள்ள ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய உயிர் அவகிட்டிருந்து பிரிஞ்சும் போயிடுது. ஸோ இந்த ஒரு காட்சியை ரூடி நேரில் பார்க்குறான். நேரில் பார்த்துட்டு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, $2000 கொடுத்தோம், $2000 கொடுத்தது ரொம்பவும் ஒர்த்தாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அங்கே இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அவனுடைய நண்பர்கள் அந்த இடத்துல ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல, அதாவது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறான். ஸோ அந்த காட்சியை நேரில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரூடிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இன்னமும் ஈடுபாடு அதிகமாகுது. ஏன்னா இது லைவாகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம், இதை பற்றின வேறு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா, வேறு ஏதாவது ஒரு இடத்துல லைவாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு தேடுதல் ரூடியோடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஓட ஆரம்பிக்குது. உடனடியாக அவனுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறான். அந்த ஆனியன் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த டோர் ப்ரௌசர், அந்த ப்ரௌசருக்குள்ளே போகிறான். ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு
போயிட்டு நிறைய லிங்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த லிங்க்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப மொக்க வீடியோஸாகவே இருக்குது. இவனுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகுது. ஏன்னா அந்த டார்க் வெப்பில் ஒரு வீடியோவை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் வெப்பில் இருக்கும், லிங்க்கில் தான் இருக்கும். நிறையா வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ தம்ப்நெயிலே இல்லாத ஒரு வீடியோவில் இந்த வீடியோக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவன் வந்து நிறையா வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லேப்டாப்பில் உட்காந்து வீடியோஸை மட்டும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்றத பாருங்கள் எந்த அளவுக்கு இவன் வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கான். ஸோ சர்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எந்த ஒரு வீடியோவும் கிடைக்கல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா லேப்டாப்பை மூடி வச்சுட்டு வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக போகிறான். டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே நிறையா மனிதர்களை வந்து நடமாடுறதை பார்க்குறான். நிறையா மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் பார்க்குற எல்லாரையுமே இவன் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறான் அப்படின்னா, இந்த மனிதனை இப்படி டார்ச்சர் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, இவனை இப்படி டார்ச்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, இந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ரூடி இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், ச்சே நம்ம என்னடா இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஏதோ சைக்கோ மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கிடையாது. என்னதான் நம்ம சின்ன திருட்டு வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் எந்த தீங்கு படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போது நம்மளுடைய திங்கிங்லாம் வேறு மாதிரியாக மாறிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு பயம் ரூடியோடைய மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வந்து தோண ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவனால் அவனுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யோசிச்சு பாருங்கள், டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய மைண்ட் எந்த மாதிரி மாறுது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ படிப்படியாக அந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்ட ரூடி அந்த ஒரு விஷயத்திலிருந்து அந்த ஒரு திங்கிங்லேருந்து அவனால் வெளியே வரவே முடியல. சாப்பிட்றதுக்கு உட்காரான், சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனால் சாப்பிட முடியல. ஏன்னா அவனுடைய திங்கிங்கை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே ஒரு நிலைமையில் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நபர்களை இழுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கொடுமை பண்ணிடுக்கணும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே ரூடி அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறான். ஆக்சுவலாக ரூடி அவனுடைய ஃப்ரெண்டுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஊருக்கே வந்து போயிருக்கான். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறான். ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து அந்த திங்கிங் எல்லாமே டோட்டலாக மாறுதுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட இருக்கிற பர்சன் எப்படி பேசுகிறாங்க, எந்த இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்படி தான் ரூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சாக மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவனுடைய ஃப்ரெண்டுடைய பர்த்டே. ஸோ எப்படியெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கை வந்து போடுறான். ரூடி வந்து ஒரு மாஸ்டர் பிளானர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பக்காவாக ஒரு ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணுவானா, அது அவனுடைய ஸ்பெஷல் டேலண்ட். அப்படி தான் அந்த ஈவெண்ட்டையும் வந்து பிளான் பண்ணியிருக்கான். அந்த ஈவெண்ட்டும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டில் ரூடிக்கு ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அந்த ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா டார்க் வெப்லேயே ஊறி போன ஒரு பர்சன். ஸோ ரூடி ஆல்ரெடி இந்த டார்க் வெப்பை மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பர்சனை பார்த்ததுக்கப்புறம் மேலும் அந்த டார்க் வெப் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னமும் ரூடிக்கு அதிகமாகுது. அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து வீடியோ பார்த்த, அதுக்கப்புறம் நேரில் பார்த்த, ஆனால் அதை விட பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் டார்க் வெப்பில் இருக்குது தெரியுமா, நீ அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து ஒரு சில காம்படிஷனில் கலந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு கிஃப்டாகவே அவங்க ஒரு சில விஷயங்களை அனுப்புவாங்க, நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிஃப்டெல்லாம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ரூடி கிட்ட அந்த ஒரு பர்சன் வந்து சொல்றாருங்க. இந்த gift அப்படின்னு சொன்ன உடனே ரூடிக்கு வந்து பயங்கர ஆசை. என்னடா இது, நம்ம நார்மலா வீடியோஸ் பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்கறதன் மூலமா நம்ம காசு கட்டி தான் வீடியோ பார்க்குறோம், ஆனால் ஒரு இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு ஏதாவது gift வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ரூடி இன்னமும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அதுக்கப்புறம் மேலும் உட்காந்து அவன் அந்த வீடியோஸோடைய லிங்க்ஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லிங்க் கிடைக்குது. அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மனிதன் வந்து அவனே அவனுடைய கொலைக்குண்டான காசை வந்து இந்த டார்க் வெப்பில் இருக்கிற பர்சன், அதாவது ஹிட்மேனை வந்து ஹையர் பண்ணுறான். ஹையர் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்சன் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை தாங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ரன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபரை வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த நபர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய கைகள் கால்கள் அதாவது ஒரு பாட்டாக வெட்டி என்னுடைய பச்சை கறியை ஒருத்தன் வந்து சாப்பிடணும், அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படியே என்னுடைய உயிரை விடணும் அப்படின்றது தான் அந்த பர்சனுடைய ஆசையாக இருக்குது. யோசித்து பார்க்கும்போதே ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இதுக்காகவே காசு கொடுத்துருக்கான் ஹிட்மேன் கிட்ட. ஸோ காசு வாங்கினவன் கண்டிப்பாக வேலை செய்யணும் இல்லையா. ஸோ அந்த பர்சனை வந்து ஒரு மிகப்பெரிய டேபிள் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு டேபிள், அந்த டேபிளில் வந்து படுக்க வைக்கிறான்.
படுக்க வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரம்பம் எடுத்து ஃபஸ்ட்டு அவனுடைய கையை கட் பண்ணுறாங்க. கையை கட் பண்ணும்போது அந்த ஆள் வந்து பயங்கரமாக கத்துறான். ஆனால் கத்துனாலும் அவனால் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா இதுதான் அவன் வந்து எதிர்பார்த்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கையை எடுத்து அந்த பர்சன் வந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு வீடியோவை லைவாக ரூடி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு பாட்டாக வந்து கட் பண்ணுறான். அதாவது ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணுறான், இந்த கையை கட் பண்ணுறான், அதுக்கப்புறம் 2 காலை கட் பண்ணுறான். ஃபைனலாக நிறையா பிளட் லாஸ் ஆகிட்டு அவனுடைய கழுத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா உயிரை விட்டுடுறாங்க. உயிரை விட்டுட்டதுக்கப்புறம் அந்த நபருக்கு என்ன தெரியும், இருந்தாலும் காசு வாங்கினவன் கரெக்டாக வேலை செய்யணும் இல்லையா. ஃபுல்லாக அந்த நபரை சாப்பிட்டு முடிச்சிருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கவும் செஞ்சுருக்கான். ஸோ இந்த ஒரு வீடியோவை வந்து லைவாக ரூடி உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. ஆனால் இவனுக்கு இன்னமும் எக்ஸைட்மெண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட முடிவில் நம்மளுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசை ரூடியோட மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களும் குவெஸ்டின் கேட்குறாங்க. குவெஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பர்சனுடைய ரைட் ஹேண்டை ஃபஸ்ட்டு வெட்டினாங்களா இல்லை லெஃப்ட் ஹேண்டை ஃபஸ்ட்டு வெட்டினாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ரூடி தான் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தானே, அவன் கிளியராக சொல்லிடுறான் அந்த பர்சனுடைய ரைட் ஹேண்டை தான் ஃபஸ்ட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிடுறான். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நீங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூம் நம்பர் 434க்கு உங்களுடைய கிஃப்ட் நாளைக்கு காலையில் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட ரூடிக்கு தெரியல, என்னடா இது நம்ம இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், ரூம் நம்பர் 434 அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு கிஃப்ட் மட்டும் வருதே அப்படின்ற ஒரு யோசனை ரூடிக்கு வரல. வராமல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த நாள் காலையில் அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ரூடியோடைய மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் தள்ளுற மாதிரி கரெக்டாக காலையில் 8 மணிக்கு அந்த ரூமுடைய காலிங் பெல் வந்து அடிக்கப்படுது. ஓப்பன் பண்ணால் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து அவனுடைய ரூமுடைய வாசலில் வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆசையோடைய அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸை ரூடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸிலிருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம். என்னடா இது இவ்வளோ நாட்டம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது ஒரு கிஃப்டாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் வந்து வச்சுருக்காங்க. உண்மையிலேயே ஐஃபோன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணுறான். உண்மையிலேயே ஐஃபோன் தாங்க வச்சுருக்காங்க. ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், என்னடா இது உண்மையிலேயே ஐஃபோன் தான் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த பேக்கெட்டில் வந்து பயங்கரமாக நாத்தடிக்குது, என்ன நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு 2 அடுக்கு மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்கிற அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வச்சுருக்காங்க, கீழே இருக்கிற அடுக்கில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறான். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த அடுக்கை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருந்து ஈயெல்லாம் அப்படியே பறந்து வெளியே போகுதுங்க. ஐயோ என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அடுக்கில் ஒரு மனிதனுடைய விரல் வந்து வெட்டப்பட்டு வச்சிருக்குங்க. ஸோ அந்த விரல் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் ரூடிக்கு வந்து ஞாபகம் வருது, நேற்று ஒரு பர்சனை வந்து வெட்டி சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த பர்சனுடைய விரலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் போட்டு அதுக்கு மேலே ஐஃபோனை வச்சு ரூடிக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே ரூடியோடைய மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு கலக்கம். என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது, நம்மளுக்கு கிஃப்ட்டு தான் தருவாங்கன்னு நினச்சேன், பார்த்தா அந்த பர்சனுடைய விரலை நம்மளுக்கு ஏன்னா அனுப்பி விட்டாங்க, இந்த விரலை வச்சு நான் என்னடா பண்ணுறது, ஒருவேளை போலீஸ் இந்த பக்கம் வந்துட்டு இந்த விரலை கிரலை பார்த்துட்டு நான் தான் அந்த கொலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்தில் ரூடி உடனடியாக அவனுடைய ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து கிளம்பி அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு திரும்பி வரான். வீட்டுக்கு திரும்பி வரும்போது இவனால் அந்த ஒரு நிகழ்விலிருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு இறந்து போன நபருடைய விரல் வந்து இவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்விலிருந்து எப்படி வர முடியும். அதுக்கப்புறம் தான் ரூடி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ என்னடா இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பர்சன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. ஏன்னா நான் வந்து ஹோட்டல் ரூம் வந்து சொல்லலை, ரூம் நம்பர் சொல்லலை, இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்றத எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே குடிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டாக நான் இருந்த ஹோட்டலில் என்னுடைய ரூம் நம்பருடைய வாசலில் கிஃப்ட் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ தான் ரூடியோடைய மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குதுங்க. இந்த செகண்ட்லேருந்து ரூடி டார்க் வெப் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறான். பயப்பட ஆரம்பிக்கிறான். பயப்பட ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் சுயநினைவில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது, ஒருவேளை நான் சுயநினைவே இல்லாமல் இருந்துட்டாதான் என்னால் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குடிக்க ஆரம்பிக்கிறான். போதை மருந்து வந்து எடுத்துக்கிறான். அப்படியே அவனுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்க அண்ணன் ராட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கூட இவனுக்கு வந்து மனசில் தோணவே இல்லை. இன்ஃபேக்ட் ராட் வந்து இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இவனுக்கு வந்து தெரியலைங்க. 2-3 நாளாக சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் வந்து பிஸியாக இருந்தான். வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான்.
சுயநினைவு இல்லாமல் தான் என்டர் ஆகிறான். அந்த சோஃபாவில் வந்து உட்காரான். அப்படியே அவனுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுது. அப்படியே வந்து டைமை பார்க்குறான். நைட்டு 1 மணிக்கு என்டர் ஆகிருக்கான் வீட்டுக்குள்ளே. அப்போ தான் பக்கத்தில் அந்த வால் கிளாக் பக்கத்துலேயே அவங்க அண்ணனுடைய ஃபோட்டோ, ராடோடைய ஃபோட்டோ, இவனுடைய ஃபோட்டோ ஒன்றா வைக்கப்பட்டிருந்ததுங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தான் ஆமாம் ராடுனால நம்ம ராடு கிட்ட பேசிய 3 நாள் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணம் ரூடியோட மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ராடை தேடி அந்த வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஆனால் ராடு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ரூடி என்ன பண்ணுறான்னா, சரி எங்கேயாவது வெளியே போயிருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் ரூடி என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக திரும்பவும் குடிக்க ஆரம்பிக்கிறான். திரும்பவும் போதை மருந்து கன்சியூம் பண்ணுறான். திரும்பவும் அவன் வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரூடியோடைய டோர் பெல்லை யாரோ ரிங் பண்ணுறாங்க. யாரடா டோர் பெல்லை ரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறி வந்து பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ணால் அவனுடைய வீட்டு வாசலில் ஒரு மிகப்பெரிய பார்சலை வந்து வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த பார்சலை பார்க்குறான். பார்சலை பார்த்த உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ்வளோ என் உயரத்துக்கு ஒரு பார்சலை வச்சுருக்காங்களே, இந்த பார்சலுக்குள்ளே என்ன தான் இருக்குது, யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி முட்டி பார்க்குறான். ஆனால் யாருமே கிடையாது. என்னடா இது இந்த மாதிரி இருக்கு, சரி நம்ம கராஜில் இந்த பார்சலை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வந்து இழுக்கிறான். பார்சல் வந்து சரியான ஒரு வெயிட்டாக இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கே பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பார்சலை இழுக்கிறான். கஷ்டப்பட்டு இழுத்து அவனுடைய கராஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த பார்சலை வச்சுட்டு கராஜ் டோரை லாக் பண்ணிவிட்டு ரூடி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஃபுல்லாக குடித்து மட்டை ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இதே மாதிரி போதையோடைய ஒரு நிலைமையில தான் இவன் வந்து இருந்திருக்கான். 3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது இவ்வளோ நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூடி வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான். ஏதாவது எலி செத்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் வீட்டில் எந்த ஒரு எலியும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, சரி கராஜில் தான் ஏதோ ஒன்று வச்ச மாதிரி இருந்தது, ஆனால் என்ன வச்சோம் ஞாபகம் இல்லை, இந்த துர்நாற்றம் கூட கராஜிலேருந்து தான் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு இவன் வந்து கராஜோடைய ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஷட்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் உள்ளே ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அதாவது கிஃப்ட் ராப் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. என்னடா இது பாக்ஸை கிஃப்ட் ராப் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த பாக்ஸ் எப்படி இங்கே வந்தது, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன தான் இருக்கும், அதோட இந்த பாக்ஸை சுற்றி நிறைய ஈயெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப நாத்தடிக்குது அப்படின்ற ஒரு பயம் இவனுடைய மனசுக்குள்ளே வருது. சரி இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ரூடி என்ன பண்ணுறான்னா அந்த பாக்ஸை வந்து ரிப்பனை டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க, கிஃப்ட் ராப் பண்ணி அமைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த கிஃப்ட் ராப்பை வந்து கட் பண்ணுறான். கட் பண்ணி அந்த கிஃப்ட் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண ரூடி பயங்கர ஷாக் ஆகிறான். ஏன்னா உள்ளே என்ன இருந்தது அப்படின்னா ராடோடைய உயிரற்ற உடல் தான் இருந்தது. இந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே ரூடி அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கிறான். ஐயோ என்னுடைய அண்ணனுக்கு என்ன ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் விளையாட்டுத்தனமாக ஒரு காரியம் பண்ண போய் இந்த மாதிரி என்னுடைய அண்ணனுடைய உயிரே பறி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி விழுந்து அழுக ஆரம்பிக்கிறான். உடனடியாக ரூடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறான். ஆனால் இவனுடைய மனசுக்குள்ளே என்ன பயம் அப்படின்னா தன்னுடைய அண்ணனை தானே கொன்னுட்டணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய அண்ணன் இல்லாத உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கான். போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இடத்துக்கு வந்து அந்த பாக்ஸை கிளியராக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ராடோடைய உடலை வந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளாகிங் கேமரா வந்து இருந்ததுங்க. ஸோ அந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டோட்டலாக டைவர்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது சுத்தமாக பேட்டரி இல்லாமல் ஆகிட்டு இருக்கு. என்னது இது இந்த விளாகிங் கேமரா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற மெமரி கார்டை எடுத்துட்டு உள்ள என்ன ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராட் பெட்டுக்கு கீழே படுத்திருக்கான். அதுக்கப்புறம் ராடுடைய கழுத்தை பிடிச்சி ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தரத்தரான்னு வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கான். வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ரூம் இருக்குங்க. ஸோ அந்த ரூமில் ராடை போட்டு அடைக்கிறான். கையில் ஒரு விளாகிங் கேமராவும் கொடுத்துருக்கான். ராட் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஃபைனல் மூமெண்ட்ஸை அவனே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதாவது தன்னுடைய தம்பி ரூடி கிட்ட வந்து பேசியிருக்கான். இந்த மாதிரி ரூடி நம்ம விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் பண்ணோம், அது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தியா, என்னால் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுவேனானும் தெரியல, ஆனால் இந்த வீடியோ உனக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப லவ் பண்ண பர்சன் அப்படின்னா நீ ஒருத்த மட்டும்தான், என்னை மன்னிச்சுடு, முடிஞ்சால் இந்த டார்க் வெப்பை இதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணவே பண்ணாத, இந்த ஊர்லேயே இருக்காத, இந்த நாட்டிலே இருக்காத, தயவு செய்து நாட்டை விட்டு கிளம்பி போயிரு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த விளாகிங் கேமராவை ராட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குங்க, அந்த ஷெல்ஃப்
ஷெல்ஃப் மேலே வச்சுட்டு கம்முன்னு கையை கட்டி அந்த vlogging கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ படிப்படியாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள அந்த ரூமில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படியே வந்து சஃபகேட் ஆகிறான். சஃபகேட் ஆகி அதே இடத்துல ராடோடைய உயிரும் பறி போகுது. ஸோ இந்த ஒரு காட்சியை பார்த்ததுக்கப்புறம் ரூடி வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சென்சஸ்லேயே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் போதை மருந்து கன்சியூம் பண்ணி குடிச்சு தான் அவன் வந்து சுயநினைவு இல்லாமல் இருந்தான். ஆனால் அவனுடைய அண்ணனுடைய உயிர் இப்படி இவ்வளோ கொடூரமான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து, அந்த ஒரு தாக்கத்திலிருந்து இவனால் வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் போலீஸுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, சரி ரூடிக்கும் இந்த ராடோடைய மறைவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் இன்னமும் ஓப்பனாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் ரூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் நம்ம இருக்கவே கூடாது, தன் அண்ணனுடைய லாஸ்ட் ஆசை என்ன, டார்க் வெப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய டார்க் வெப் பேஜையும் வந்து டெலீட் பண்ணிடுறான். இது வரைக்கும் அவன் வந்து டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்ஃபேக்ட் ரூடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நாட்டிலையும் கிடையாது, வேற ஒரு நாட்டுக்கு வந்து அவன் ஷிஃப்ட் ஆகிட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் பெற்று ஒரு நல்ல ஹாப்பியான லைஃபும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பையன் இருக்குது. ஸோ அந்த பையனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராட் அப்படின்னு தான் வச்சுருக்கான். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை நான் வாசிக்கும் போது எனக்கு வேற லெவலான ஒரு ஃபீலுங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த ரெண்டு பேருமே ரூடியும் சரி ராடும் சரி சின்ன வயசுலேருந்தே கஷ்டங்கள் மட்டுமே பார்த்து வளர்ந்துருந்துக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாசமாக பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை, அரவணைக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ரெண்டு பேரும் தான் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் தவறான ஒரு பாதையில் போனதை ஒரு காரணத்தினால ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒருத்தர் வந்து இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இறந்து போகும்போதும் கூட அந்த ஒரு பர்சன் என்னதான் தவறான பர்சனாக இருந்தாலும் அவன் வந்து கூட இருக்கிற தன்னுடைய தம்பிக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த தம்பியும் ஃபாலோ பண்ணுறான். ஸோ இந்த வீடியோ எல்லாமே எதுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் இந்த டார்க் வெப்குள்ளே போய் பார்க்கலாம், இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசைகள் வந்து உருவாகுது. ஸோ அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸின் பார்க்குறதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க எவ்வளோ பெரிய டேஞ்சரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களை யாரோ அந்த வீடியோஸின் மூலியமாக வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சேட்லி இந்த உலகத்தில் அப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தெரியாமலே நிறைய பேர் டார்க் வெப்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் தயவு செய்து டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணாதீங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து டார்க் வெப் ஸ்டோரிஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.